புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் அடகு கடை நடத்தி வந்தவர் ஜுஹேல் கிஷோர். இவரிடம் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் தங்களது நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கிஷோர் கடை பூட்டிவிட்டு 250 சவரன் மேல் உள்ள நகைகளுடன் மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது வாடிக்கையாளர்கள் அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றபொழுது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. உடனே இது குறித்து பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்ததில் கிஷோர் ராஜஸ்தானில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 2 தனிப்படைகள் ராஜஸ்தான் சென்று அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் ஒரு சில நகைகளை விற்றுவிட்டதாகவும் சில நகைகளை வங்கியில் அடகு வைத்திருப்பதும் அந்த பணத்தை கொண்டு சூது விளையாடுவது மற்றும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி அவர் அடகு வைத்துள்ள நகைகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் வசிப்பவர் பன்னீர்செல்வம் மேன்துறை இளநிலை பொறியாளராக உள்ளார். இவருக்கும் அரியங்குப்பம் பகுதியை சேர்ந்த மணிமேகலை என்கிற பெண்ணுக்கும் நீண்ட நாட்களாக திருமணத்தை மீறிய தொடர்பு இருந்துள்ளது. அதனால் அவர் அப்பெண்ணுக்கு அவ்வப்பொழுது பணம் கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மணிமேகலை தனது தோழிகளான சுலோக்ஷனா மற்றும் சுகந்தி ஆகியோரை அறிமுகம் செய்து வைப்பதாகவும் இதில் சுகந்தி உடன் உல்லாசமாக இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பன்னீர்செல்வத்தை ரெட்டியார்பாளையம் புதுநகரில் உள்ள சுலோக்ஷனா வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை வீட்டிற்குள் அனுப்பி வைத்து அவர் சென்று விட்டார். இதனையடுத்து சுகந்தியுடன் பன்னீர்செல்வம் உல்லாசமாக இருந்தபொழுது அவரை நிர்வாணமாக நிலையில் வீட்டின் கீழ்த்தளத்தில் இருந்த சுலோக்ஷனா அவரது கணவர் தீனதயாளன் உள்ளிட்ட கும்பல் மறைந்திருந்து வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பன்னீர்செல்வத்தை தாக்கி மிரட்டி முதற்கட்டமாக ஜிபே மூலமாக ரூபாய் 1 லட்சம், பின்னர் அவரது வீட்டிற்கு சென்று மேலும் ரூபாய் 3 லட்சமும் பெற்று சென்றுள்ளனர். பின்னர் இது குறித்து பன்னீர்செல்வம் தனது கள்ள காதலியான மணிமேகலையுடன் முறையிட்டுள்ளார். அதற்கு அப்பாவி போல் நடித்த மணிமேகலை, இனியவர்கள் உங்களிடம் வர மாட்டார்கள், அந்த நிர்வாண வீடியோவையும் டெலீட் செய்ய கூறி விடுகின்றேன், அதற்கு தன்னிடம் ரூபாய் 2 லட்சம் தாருங்கள், பிரச்சனை சரியாகிவிடும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய பன்னீர்செல்வம் மணிமேகலைக்கு ரூபாய் 2 லட்சம் பணம் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை அன்று ரவுடியான தீனதயாளன் பன்னீர்செல்வத்திற்கு போன் செய்து வழக்கு செலவுக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடியாக வேண்டும் என்றும் தனது மனைவி சுலோக்ஷனாவை வீட்டுக்கு அனுப்பி வைப்பதாகவும் அப்படி தரவில்லை என்றால் நிர்வாண வீடியோவை குடும்பத்தினருக்கு அனுப்புவதாக மிரட்டியுள்ளார். இதில் மன உளைச்சல் அடைந்த பன்னீர்செல்வம் செய்வதறியாமல் தனது மனைவியிடம் நடந்தவற்றை கூற இருவரும் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் பன்னீர்செல்வம் வீட்டை சுற்றி மாறும் இடத்தில் இருந்தனர். இதனிடையே பணம் பெற சுலோக்ஷனா பன்னீர்செல்வத்தின் வீட்டுக்கு வர மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் தனது தோழி மணிமேகலை பன்னீர்செல்வத்திடம் நிறைய பணம் உள்ளதாகவும் அதில் ரூபாய் 20 லட்சம் வரை மிரட்டி வாங்கிக் கொள்ளலாம் என திட்டம் தீட்டி இச்செயலில் ஈடுபட்டதாகவும் இதற்காக தனது கணவர் தீனதயாளன் அவருடைய நண்பர்களான பிரபல ரவுடிகள் ரங்கராஜ் என்கின்ற புளியங்கொட்டை மற்றும் ஷாருக்கானை வைத்து இத்திட்டத்தை செயல்படுத்தியதாக தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவம் நடந்ததும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகம் என்பதால் வழக்கை அங்கு மாற்றம் செய்த போலீசார் மணிமேகலை, சுகந்தி, சுலோக்ஷனா, தீனதயாளன் மற்றும் ஷாருக்கான் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பிரபல ரவுடி ரங்கராஜை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். உலகெங்கும் வாழும் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் புனித திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை
உடல்நலக் குறைவால் காலமானார். அவரின் இறுதிச் சடங்கு இன்று வாடிக்கன் நகரில் நடைபெற்றது. இதனை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் திருப்பலி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராகனி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் பேராயர் பிரான்சிஸ் காலஸ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து மறைந்த போப் பிரான்சிஸ் திரு உருவப்படத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களை சேர்ந்த பங்கு தந்தைகள், குருக்கள், துறவியர்கள், இறைமக்கள் கலந்து கொண்டு மறைந்த போப் பிரான்சிஸ் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி டாக்டர் அம்பேத்கர் நகர் உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் மதில் சுவர் எழுப்பும் பணிக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது வாய்க்கால் பக்கமாக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. இந்த வீடு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் முதல் தவணையாக ரூபாய் 40,000 உதவித்தொகை பெறப்பட்டிருந்தது. அதை வைத்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தனர். வீடு இடிந்ததால் இந்த வீட்டு உரிமையாளர்கள் தற்காலிகமாக முதலமைச்சர் வழங்கிய இடத்தில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் வீடும் உடைமைகளும் இழந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கனடி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடம் பிப்ரவரி மாதத்தில் மனு அளித்தார். அதில் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மனப்பட்டாவை அவர்களுக்கு வழங்கி ஆதி திராவிட நலத்துறையின் வீட்டு மானியத்துடன் இலவசமாக மனைப்பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரினர். இதனை அரசு ஏற்று குறித்த குடும்பத்தினருக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் இலவச மனைப்பத்திரம் வழங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளிடம் திமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு வழங்கினார். உடன் குடிசை மாற்று வாரியம் அதிகாரி சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜு, காங்கிரஸ் பிரமுகர் சங்கீத், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தர்மபுரம் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் 151வது ஆண்டு திருவிழா நேற்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டார்கள். புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 151வது ஆண்டு திருவிழா நேற்றிரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியை தூய மரியன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலியினை துவங்கி மந்திரித்தார். தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக கொடி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலம் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தவுடன் காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் கொடியேற்றப்பட்டது. விழாவில் பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டார்கள். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மே 2ஆம் தேதி இரவு 3 பெரிய தேர் பவனியும், மே 3ஆம் தேதி இரவு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு 5 தேர் பவனியும் நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி காலை கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
வார்த்தைக்கு தயாராகுங்கள். தயவு செய்து அவரிடத்தில் அமைதியாக நிற்குமாறு உங்களை ஏற்புடையவராக வாழ்ந்து இறை நம்பிக்கையில் உறுதியுடன் நிலைத்து நின்று தனது இன்னுயிரை தன்னின் பாதுகாவலராக கொண்டாடுவது மிகவும் போற்றுதற்குரியது. கடந்த 100 பெண்களை இழிவாக பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், இந்து மக்களை பெண்களை இழிவுபடுத்திய திமுக அமைச்சர் பொன்முடி பதவி விலகப்பட வேண்டும். ஏன் பொம்மை முதல்வருக்கு துணிவு இல்லையா? நாவடக்கம் தேவை என்று கூறினார். கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைச்சர் பொன்முடியின் படத்தை பெண்கள் துடுப்பத்தால் சரமாரியாக அடித்தனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம், மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார், தெற்கு ஒன்றிய செயலாளர் காசிநாதன் மற்றும் கடலூர் பகுதி செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் காட்டுப்பன்றி தாக்கி 4 வயது குழந்தை, ஒரு பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காட்டில் வெள்ளை பூண்டு பயிர் நடவு செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென வந்த காட்டுப்பன்றி தாக்குதலுக்கு உட்பட்டது. இதனை கண்டித்து மன்னவனூர் மக்கள் மருத்துவமனை முன்பு வனத்துறை அதிகாரிகளை எதிர்த்து போராட்டம் நடத்தினர். காட்டுப்பன்றிகளை கொல்லும் அதிகாரம் விவசாயிகளுக்கு அனுமதி வேண்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி, மேற்கு பகுதி மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம், மேலும் போக்குவரத்து, சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் சார்பில் நடத்தப்பட்டு அதில் தரப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வுகளையும் கண்டுவரும் நிலையில் இன்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா IPS மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார்களை தெரிவித்தனர். புகார்களை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா IPS அவர்கள் ஆய்வாளர்களான தியாகராஜன் மற்றும் கீர்த்தியிடம் புகார் கொடுத்து இதன் மீது உடனடி விசாரணை செய்து அவர்களுக்கு தீர்வு காணுமாறும் தெரிவித்தார். மேலும் சைபர் கிரைமில் பெறப்பட்ட திருட்டு மற்றும் காணாமல் போன மொபைல்களின் புகார் மீது 3,50,000 மதிப்பிலான மொபைல்களை பறிமுதல் செய்து, மேலும் சைபர் கிரைமில் பெறப்பட்ட திருட்டு மற்றும் காணாமல் போன மொபைல்களின் புகார் மீது 3,50,000 மதிப்பிலான மொபைல்களை பறிமுதல் செய்து இன்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வுகளில் மொபைல் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களிடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கூறுகையில், பொதுமக்கள் ஆன்லைனில் வரும் எந்த ஒரு விளம்பரமும் அரசாங்க விளம்பரமாகவும் அங்கீகாரம் பெற்ற விளம்பரமாகவும் இருந்தால் அதில் பயன்படுத்திக் கொள்ளவும், அதை தவிர்த்து அறிமுகமில்லாத எந்த ஒரு விளம்பரம் வந்தாலும் அதை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொண்டார். இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் செய்து வருவதாகவும், ஆனால் நாள்தோறும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் சைபர் குற்றவாளிகள் விரிக்கும் வலைக்குள் சிக்கிக்கொண்டு பல கோடி பணங்களை இழக்கின்றார்கள். இதுபோன்ற புகார்கள் நாள்தோறும் காவல் நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பொதுமக்கள் எச்சரிப்புடன் இருந்தால் இதுபோன்ற குற்ற செயல்களை தடுக்கலாம். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான ஆன்லைன் சைபர் கிரைம் குற்றவாளியிடமிருந்து தப்பிப்பதற்கான விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலைய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா IPS தெரிவித்துள்ளார். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University.
For admission, call toll free 1800-309-3332. புதுச்சேரி அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே தமிழர் பண்பாட்டின்படி குளம் அமைத்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் சின்னப்பா தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து லூர்து மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதன் பின்னர் முன்னாள் பேராயர் சின்னப்பா திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றினார். அன்றிரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளது. திருவிழா 9 நாளும் தினமும் திருப்பலி, மறை உரை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளது. வருகிற மே 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை பெருவிழா முன்மாலை திருப்பலி நடைபெறுகின்றது. மறுநாள் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகின்றது. புதுச்சேரி மங்கலம் தொகுதி திருக்காஞ்சி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மற்றும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் உலக கால்நடை மருத்துவ தினத்தை முன்னிட்டு கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், கால்நடைத்துறை நலத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். அப்பொழுது அமைச்சர் பேசுகையில் உருவையாறு, திருக்காஞ்சி ஆகிய பகுதிகளில் கால்நடை மருத்துவர்கள் சரிவர வரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே வாரம் 2 முறை நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனம் வரும். இதுகுறித்து முன்கூட்டியே கால்நடை வளர்ப்பவர்களுக்கு அவரது செல்போனுக்கு மெசேஜ் வரும். அதன் மூலம் கால்நடை விவசாயிகள் வந்து தங்களது கால்நடைகளுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். கால்நடை மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்குவதற்காக புதிதாக 25 கால்நடை மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்றார். முகாமில் 326 கால்நடைகள், 50 கோழிகள், 56 நாய்கள் பங்கு பெற்றது. அவற்றுக்கு குடற்புழு மருந்துகள், வெறி நோய் தடுப்பூசிகள், மலட்டுத்தன்மை நீக்க சிகிச்சைகள் மற்றும் நோயுற்ற மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கால்நடை விவசாயிகளுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் லதா மகேஸ்வர், கால்நடை மருத்துவக் கல்லூரி டீன் செழியன், இணை இயக்குநர் குமரன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை கால்நடை மருத்துவர்கள் மோகன் மற்றும் ஆனந்த்ராமன் செய்திருந்தனர். காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா சென்ற 26 பொதுமக்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞர் அணி சார்பாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் அவ்வை திடலில் இளைஞர் அணி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் தலைமையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், பல்வேறு தொகுதி தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திக் செய்திருந்தார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கனியம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. மேலும் கண் பரிசோதனை செய்த பொதுமக்களுக்கு இன்று வாழைக்குளம் செங்கனியம்மன் ஆலயத்தில் கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில OBC துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கான அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், ஜெயமூர்த்தி, ரவி, முத்துக்குமார், ரெமோ, அரசு, பிரகாஷ், செல்வம், வீரமணி, உமா மகேஸ்வரி, வீரம்மா, பாக்யா, சோசிலா, லக்ஷ்மி, மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு முன்பு வரும் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள நந்தீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கு பூக்கள், சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்று கோஷமிட்டு நந்தீஸ்வரரை வழிபட்டனர். புதுச்சேரி விளையாட்டுத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான ஓட்டப்பந்தயம் மற்றும் தடகள போட்டிகள் இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள போலீஸ் ஆயுதப்படை மைதானத்தில் துவங்கியது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இந்த போட்டிக்காக பள்ளி மற்றும் மண்டல அளவில் போட்டிகள் நடத்தி மாநில போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் புதுச்சேரி உழவர்கரை, உள்ளேனூர், பாகூர், காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, ஏனா மற்றும் மாஹே ஆகிய 8 மண்டலங்களில் இருந்து தலா 43 மாணவர்கள், 37 மாணவிகள் என மண்டலத்திற்கு 80 பேர் வீதம் மொத்தம் 650 பேர் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். போட்டிகள் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே 14 வயதிற்குட்பட்டோர், 17 வயதிற்குட்பட்டோர் மற்றும் 19 வயதிற்குட்பட்டோர் ஆகிய பிரிவுகளில் 100, 200, 400, 600, 800, 1500, 3000, 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 4க்கு 100 மற்றும் 4க்கு 400 தொடர் ஓட்டங்கள், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், ட்ரிபிள் ஜம்ப், குண்டு எறிதல், வட்டு எறிதல் மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு நாளை பரிசளிப்பு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெறவுள்ளதாகவும்
இந்த சான்றிதழ்கள் மாணவர்கள் சென்டாக் மூலம் மேற்படிப்புக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சான்றிதழ் கை கொடுக்கும் என்று இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை திட்ட அதிகாரி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக கால்நடை மருத்துவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது. இது கால்நடை மருத்துவர்களின் அயராத முயற்சிகளை கௌரவிக்கவும் அவர்களின் பணியின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இதையொட்டி புதுச்சேரி அரசின் கால்நடை மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் கடற்கரை சாலையில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அவர்கள் கையில் கால்நடைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். கடற்கரை காந்தி சிலை அருகே துவங்கிய இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையை வந்தடைந்தது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளருமான PK தேவதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காந்தி வீதி வைசியால் வீதி சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உணவு மற்றும் லட்டும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணியளவில் முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் தங்கத்தேர் பவனியும் வழிபாடும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் தியாகராஜன் தலைமையில் சுரேஷ் வேலு முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். மேலும் நிகழ்ச்சியில் திருமுருகன், மருது பாண்டியன், ராஜகுமார், கோவிந்தராஜ், டூப்ளஸ் பரந்தாமன், ஆறுமுகம், கிருஷ்ணராஜ், ஆனந்தபாபு, அம்சா, பன்னீர்செல்வம், சதீஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். மேலும் கடும் வெயிலின் தாக்கத்தில் அவதிப்படும் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.